கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளில் தவக்காலம் என்பது ஈஸ்டருக்கான தயாரிப்புக்கான 40 நாள் தவக்காலமாகும். இது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் 40 நாட்கள் உபவாசம் மற்றும் ஜெபத்தை மாதிரியாக கொண்டுள்ளது. இந்த புனித காலம் விசுவாசிகளை ஜெப மனந்திரும்புதலுக்கும் ஆன்மீக புதுப்பித்தலுக்கும் அழைக்கிறது. தவக்காலம் 3 தூண்களால் வழி நடத்தப்படுகிறது. பிரார்த்தனை, திருப்பலி வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபமாலை மற்றும் நற்கருணை வழிபாடு போன்ற பக்திகளை பயிற்சி செய்வதிலும் அடிக்கடி பங்கேற்பதன் மூலம் கடவுளுடனான நமது உறவை ஆழப்படுத்துகிறோம். உபவாசம் மற்றும் மதுவிலக்கு, நாங்கள் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் மற்றும் உலக வசதிகளிலிருந்து விலகுகிறோம். கத்தோலிக்கர்கள் சாம்பல் புதன் மற்றும் புனித வெள்ளியில் ஒரு முழு உணவு மற்றும் 2 சிறிய உணவுகளுடன் நோன்பு நோக்கிறார்கள். தவக்காலத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் விசுவாசிகள் இறைச்சியை தவிர்க்கிறார்கள். தானம், ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் தொண்டு மற்றும் நீதியின் செயல்களை செய்கிறோம். பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நன்கொடை அளித்து தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்கிறோம். தவக்காலம் முக்கியமான ஆன்மீக கருப்பொருள்களையும் கொண்டுள்ளது. மனந்திரும்புதல் மற்றும் மனமாற்றம், பாவத்திலிருந்து விலகி கிறிஸ்துவிடம் நெருங்கி வருவதன் மூலம் நாம் உள் இதய மாற்றத்தை நாடுகிறோம். ஞானஸ்நான புதுப்பித்தல், நாம் நமது ஞானஸ்நானத்தை நினைவு கூறுகிறோம். மேலும் திருச்சபை ஈஸ்டர் விழிப்பில் ஞானஸ்நானத்திற்காக கேச்சுமன்களை தயார் செய்கிறது. மரணம் மற்றும் தவம், சாம்பல் நாம் தூசி என்பதை நினைவூட்டுகிறது, மேலும் மனத்தாழ்மை மற்றும் மனந்திரும்புதலுக்கு நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவின் பாடு, சிலுவை நிலையங்கள் மூலம் இயேசுவின் துன்பத்தையும் மரணத்தையும் நாம் தியானிக்கிறோம். முக்கியமான வழிபாட்டு சின்னங்களும் உள்ளன. ஊதா நிறம், இது தவம், பணிவு மற்றும் தயாரிப்பை குறிக்கிறது மற்றும் இயேசுவின் பாடுகளின் போது அணிந்திருந்த ஊதா நிற அங்கியை நினைவுபடுத்துகிறது. மகிழ்ச்சியான பாடல்களை தவிர்ப்பது, குளோரியா மற்றும் அல்லேலூயா ஆகியவை தவக்காலத்தின் போது ஒரு இருண்ட மற்றும் எதிர்பார்ப்புள்ள மனநிலையை வைத்திருக்க பாடப்படுவதில்லை. படங்களின் முக்காடு, பல இடங்களில் சிலுவைகளும் சிலைகளும் தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஊதா நிற துணியால் மூடப்பட்டிருக்கும். இது பாடுகளின் மர்மத்தில் கவனம் செலுத்துகிறது. சிறப்பு நாட்கள் மற்றும் சடங்குகளும் உள்ளன. சாம்பல் புதன், இது தவக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் விசுவாசிகளை மனந்திரும்புதல் மற்றும் புதுப்பித்தலுக்கு அழைக்கிறது. லேட்டரே ஞாயிறு, தவக்காலத்தின் 4வது ஞாயிறு மகிழ்ச்சியின் நாளாகும். மேலும் ரோஜா நிற ஆடைகளை நம்பிக்கையின் அடையாளமாக பயன்படுத்தலாம். புனித வாரம், குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையுடன் தொடங்கி ஈஸ்டர் திருநாள், புனித வியாழன், புனித வெள்ளி மற்றும் புனித சனிக்கிழமைக்கு வழிவகுக்கும் இறுதி வாரம். இது ஈஸ்டர் மகிழ்ச்சிக்கு நம்மை தயார்படுத்துகிறது.